வணக்கம். மே 21 இந்த தேதி சாதாரண ஒரு நாளா உங்களுக்கு தெரியலாம். ஆனா கணித வரலாற்றுல இது உண்மையிலேயே ஒரு பொன்னாள். ஏன் தெரியுமா? வாருங்க இந்த அலசலுக்குள் போய் பார்ப்போம். இந்த ஒரே ஒரு தேதியில வெவ்வேறு நூற்றாண்டுகள்ல வெவ்வேறு நாடுகள்ல பிறந்த சில மாபெரும் அறிஞர்கள் இன்னைக்கு நம்ம உலகத்தையே அப்படியே மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ண போறோம். 1606, 1887, 2005, அப்புறம் 2015. இந்த 4 வருஷங்கள்லயும் மே 23 அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையை டிசைன் பண்ணிருக்கு. அந்த 4 மாபெரும் மூளைகளை பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? ஒவ்வொருத்தரா பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க டெய்லி போன்ல கேம்ஸ் விளையாடுறீங்க, வீடியோஸ் பாக்குறீங்க. ஆனா வெறும் கரண்ட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கம்ப்யூட்டர் எப்படி நம்ம கமாண்ட்ஸை புரிஞ்சுக்குதுன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான விடை இவர்கிட்ட தான் இருக்கு. ஜுவான் கரமூவேல் பிறந்த தேதி மே 23, 1606. இவரோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம வழக்கமா யூஸ் பண்ற 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற எண்களை தாண்டி வெறும் 0 மற்றும் 1, அதாவது பேஸ் 2 வச்சு எண்களை குறிப்பிட முடியும்னு சொன்னாரு. இந்த பைனரி கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு மாடர்ன் கம்ப்யூட்டருக்கும் ஸ்மார்ட் போனுக்கும் பேஸ்மெண்ட். இதுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோ கேம், ஆப்ஸும் போட்டோவும் ரகசியமா இந்த 0 மற்றும் 1ஆல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. 400 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு ஐடியா இன்னைக்கு நம்ம கைகள்ல இருக்கு. சரி, இப்போ 1606ல இருந்து அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 1887க்கு வருவோம். ஆனா தேதி அதே மே 23 தான். இப்போ 2வது கேள்வி. ஒரு ஆப்பை ஓபன் பண்ணி பட்டனை பிரஸ் பண்ண உடனே அது கரெக்டா வேலை செய்யுது, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம சாஃப்ட்வேரும் ஆப்ஸும் எப்படி நம்ம கொடுக்குற லாஜிக்கல் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுது? இதுக்கு விடை தோரால்ஃப் ஸ்கொலம். பிறந்த தேதி மே 23, 1887. இவருதான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கை உருவாக்குனவரு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வேலை எப்படி நடக்கணும்னு ரூல் செட் பண்றது. இவரோட இந்த தர்க்க முறைதான் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கெல்லாம் முறையா ஒரு பேஸ்மெண்ட்டா போட்டது. அதாவது அவர் அன்னைக்கு உருவாக்குன அந்த லாஜிக் தான் இன்னைக்கு உங்க போன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்புக்கும் கண்ணுக்கு தெரியாத மூளையா செயல்பட்டுட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் புரோகிராமிங்க்கு உயிர் கொடுத்ததே இவரோட கணிதம் தான். அதே மே 23, இப்போ நாம பழைய காலத்துல இருந்து நம்ம மாடர்ன் சகாப்தத்துக்கு வருவோம். நேரா 2015க்கு ஒரு பெரிய ஜம்ப். இப்ப 3வது ஆச்சரியம். நீங்க வண்டியில போகும்போது கூகுள் மேப்ஸ் எப்படி முன்னாடியே டிராஃபிக்க கணிச்சு ஈஸியான வழிய காட்டுது, ஏஐ எப்படி எப்பயுமே கரெக்டான ஸ்மார்ட்டான முடிவை எடுக்குது, இத பத்தி என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறவர் ஜான் எஃப் நாஷ். மறைந்த தேதி மே 23, 2015. இவர்தான் ஃபேமஸான கேம் தியரிக்கான கணித விதிகளை உருவாக்குனவரு. குறிப்பா நாஷ் ஈக்குவலிபிரியம். இதை பயன்படுத்தி ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான சூழ்நிலையில கூட மனிதர்கள் எப்படி முடிவெடுப்பாங்கன்னு நம்மால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஏஐ, எக்கனாமிக்ஸ்னு எல்லாமே இவரோட கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா? ரொம்ப சிக்கலான மனிதர்களோட நடத்திய கூட மேத்ஸ் வச்சு கணிக்க முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணாரு. சொல்லப்போனா நம்ம ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் ஒரு கணிதம் இருக்கு. இப்போ கடைசியா நம்ம காலக்கோட்ல லேசா ஒரு 10 வருஷம் பின்னாடி போய் 2005க்கு வருவோம். மே 23 தேதியோட லாஸ்ட் ஜீனியஸ் இவர்தான். நம்ம ஃபைனல் கேள்வி. விண்வெளி, அதாவது ஸ்பேஸ பத்தி யோசிச்சாலே பயமா இருக்கும்ல. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கேயாஸ் இருக்கிற ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் அப்புறம் சேட்டலைட்ஸ் எல்லாம் எப்படி எந்த டேமேஜும் இல்லாம தப்பிக்குது? ஆஸ்ட்ரோநாட்ஸை எப்படி சேஃபா வச்சிருக்காங்க? உமெர் சாக் ஷுல்தங்காசன். மறைந்த தேதி மே 23, 2005. இவர்தான் அந்த ஹீரோ. இவரு ஸ்பிளிட்டிங் மெத்தட் மூலமா கைனடிக் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாரு. கேக்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கலாம், ஆனா சிம்பிளா சொல்லணும்னா இவரோட இந்த மேத்ஸ் ஃபார்முலாஸ் தான் மிர் ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் சோயூஸ் ப்ரோக்ராம்ஸையும் ஸ்பேஸ்ல இருக்கிற ஆபத்துகள்ல இருந்து நேரடியா பாதுகாத்துச்சு. இதுல ரொம்ப ஆச்சரியமான கூஸ்பம்ஸ் வர விஷயம் என்ன தெரியுமா? ஸ்பேஸ்ல ஆஸ்ட்ரோநாட்ஸை பாதுகாக்கிற அந்த மேத்ஸ் முதல்ல ஒரு சாதாரண பிளாக் போர்ட்ல தான் எழுதப்பட்டுச்சு. அந்த கணிதம் தான் இன்னைக்கு ஸ்பேஸ்ல உயிர்களை காப்பாத்துது. இப்போ நம்ம இந்த செக்மெண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த 4 பேருக்கும் என்ன சம்பந்தம்? 4 வெவ்வேறு நூற்றாண்டுகள், 4 வெவ்வேறு நாடுகள். ஆனா இவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே ஒரு நோக்கம்,
இந்த குழப்பங்களுக்கு நடுவுல என்ன பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அந்த தேடலோட ரிசல்ட் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற கம்ப்யூட்டர், ஆப்ஸ், ஏஐ, அப்புறம் சேஃபான ஸ்பேஸ் டிராவல் எல்லாமே. மே 23 குறித்த நம்ம அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஒரு சாதாரண தேதியா தெரியிற இந்த மே 23க்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு பாத்தீங்களா? இப்போ உங்களுக்கான மிகப்பெரிய கேள்வி. நீங்க வாழ்ற இந்த காலத்துல இந்த உலகத்தை மாத்துற மாதிரி நீங்க என்ன புதுசா கண்டுபிடிக்க போறீங்க? யோசிங்க. உங்களோட தேடல இன்னிக்கே தொடங்குங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன்.